சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஹிந்தி ஆதிக்க எதிர்ப்பு போராட்டத்தின் போது ரயில் முன் பாய்ந்த மே 17 இயக்க பொறுப்பாளர் சிவா திலீபன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கடந்த மார்ச் 11ஆம் தேதி சென்னை பார்க் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற இந்தி எழுத்துக்களை அழிக்கும் போராட்டத்தில் இந்திக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியபடி ரயில் முன் பாய்ந்துள்ளார். ஒரு வார காலமாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது மறைவுக்கு தமிழ் உணர்வாளர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்தி ஆதிக்க எதிர்ப்பு போராட்டத்தின் போது ரயில் முன் பாய்ந்து சிவா திலீபன் உயிரிழந்த நிலையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் ஓரளவிற்கு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடிவடைந்த நிலையில் அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை 10 மணிக்கு டெல்லிக்கு புறப்பட்டு உள்ளார். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று சென்னைக்கு வரவிருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியை டெல்லி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பரங்குன்ற வழக்கை விசாரிக்க தடை இருந்தால் அதை நான் மதிப்பேன் என்று நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். தாவேகா சார்பில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் நேற்று மாலை நடந்துள்ளது. அதில் பங்கேற்ற பின் விஜய் பேசியபோது, நான் அரசியலுக்கு வந்ததிலிருந்தே அந்த டீம் இந்த டீம் என்று வதந்தி அவதூறு பரப்புகின்றனர் எனவும், நான் எந்த டீமும் இல்லை, மக்களுடைய டீம் என எல்லோருக்கும் தெரிந்த பின் வேறு என்ன அவதூறு சொல்லலாம் என முயற்சி செய்தனர். ஆனால் எதுவும் நடக்கவில்லை எனவும், கடைசியாக இந்த விஜய் என்னதான் செய்யலாம் என நினைக்கும் போது அந்த கூட்டணியில் சேரப்போகிறார் என பொய்யான பிரச்சாரத்தை செய்துள்ளனர் என்று தெரிவித்துள்ளார். மேலும் மதசார்பற்ற சமூக நீதி என்பதில் தாவேகா உறுதியாக உள்ளது எனவும், அதில் சமரசமே இல்லை, தமிழகத்தில் தாவேகா தலைமையில்தான் ஆட்சி என்பதில் உறுதியாக உள்ளேன், யாருக்காகவும் எதற்காகவும் நான் சமரசம் செய்ய மாட்டேன், எந்த பேச்சும் கிடையாது எனவும், யார் என்ன அவதூறு பரப்பினாலும் அதை நம்பாதீர்கள், நமது இலக்கை நம்மால் அடைய முடியும் என்று பேசியுள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்கள் நெருங்கி வரும் நிலையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தும் வாக்காளர் அடையாள அட்டை கையில் இல்லாதவர்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற மாற்று ஏற்பாடுகளை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் புகைப்படத்துடன் அங்கீகரிக்கப்பட்ட அடையாள ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை காட்டி வாக்குச்சாவடிகளில் வாக்களிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீதான போர் துவங்கிய பின் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக பெரும்பாலான கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்ட நிலையில் ஈரான் மட்டும் தன் எண்ணெய் ஏற்றுமதி துணிச்சலுடன் தொடர்ந்து வருகிறது. சட்டசபை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு கொடுத்தவர்களுக்கு நேர்காணல் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டசபை தொகுதிகளுக்கான நேர்காணலில் அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு சீட் கொடுக்கக்கூடாது என திமுக தலைவர் ஸ்டாலினிடம் பெரும்பாலான நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக நேர்காணல் முடிந்து வெளியே வந்த திருவட்டாறு ஒன்றிய முன்னாள் துறை செயலாளர் கலை வெளிப்படையாகவே மீடியாக்களிடம் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் வாக்களிப்பதற்கு பணம் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்படுவதை தடுக்க தமிழகம் முழுவதும் பறக்கும் படையினர் மூலம் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது 234 தொகுதிகளிலும் தொகுதிக்கு தலா 9 பறக்கும் படைகள், 9 நிலை கண்காணிப்பு குழுக்கள் என்ற விகிதத்தில் தமிழகம் முழுவதும் 2160 பறக்கும் படைகள், 2160 நிலை கண்காணிப்பு குழுக்கள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினர் இதுவரை 42 கோடியே 65 லட்சம் மதிப்பிலான பணம், பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களாக பணியாற்றும் பெண்களுக்கு 3வது பிரசவத்திற்கும் மகப்பேறு விடுப்பு வழங்கப்படும் என்ற விதிகளை திருத்தம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அவர்களுக்கு 12 வாரங்களுக்கு மிகாமல் மகப்பேறு விடுப்பு வழங்கப்படும் எனவும் அறிவித்துள்ளது. தமிழக அரசியலில் ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையிலான வார்த்தை போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் அதிமுக தலைவர்களின் சமீபத்திய பேச்சுகளுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எனவும் அதிமுகவினர் விமர்சனங்களுக்கு ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். திருச்சியில் 10 மணி நேர போராட்டம். பழைய டயர் குடோனில் கொழுந்துவிட்டு எரிந்த தீ, பல லட்சம் பொருட்கள் சாம்பல். சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு எதிரே அமைந்துள்ளது பழைய டயர் மறுசுழற்சி செய்யும் நிறுவனம். வழக்கம் போல இன்று காலையும் பணிகள் தொடங்க தயாரான நிலையில் எதிர்பாராத ஒரு விபத்து அந்த பகுதியையே பதற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது. தாவேகாவை தங்கள் கூட்டணிக்கு கொண்டுவர தாவேகா தலைவர் விஜய்க்கு பாஜக தரப்பு அழுத்தம் கொடுப்பதாக தொடர்ந்து சர்ச்சை நிலவியது.
ஜனநாயகன் படம் முடக்கப்பட்டிருக்கிறது. கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணைக்காக டெல்லிக்கு விஜய் தொடர்ச்சியாக அழைக்கப்படுகிறார். சிபிஐ விசாரணை என்ற பெயரில் விஜய்க்கு பாஜக அழுத்தம் கொடுக்கிறது என்று பேசப்பட்டு வந்த நிலையில் தாவேகாவுக்கு 90 இடங்கள் தருவதாக பேரம் பேசியுள்ளனர். டெல்லிக்கு அடிபணிய மாட்டோம் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தற்போது கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த அதிமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு மோசமாக இருந்தது எனவும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் அதிக அளவில் இருந்துள்ளது. தற்போது எதிர்க்கட்சியாக அதிமுக இருக்கும் சூழலிலும் பெண்கள் குறித்த அருவருக்கத்தக்க வகையில் வார்த்தையால் தாக்கி வருகிறது அதிமுக. அதிமுக நிர்வாகிகளின் பெண்கள் குறித்த மோசமான பேச்சுக்கு அதிமுக தலைமை ஒரு வார்த்தை கூட கண்டனம் தெரிவிக்கவில்லை எனவும், இந்த சூழலில் தற்போது அதிமுக முன்னாள் அமைச்சரும் தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் பெண்களை குறித்து அருவருக்கத்தக்க வகையில் பேசியுள்ளார். இதனைத் தொடர்ந்து திராவிட மாடல் அரசு கொண்டு வந்துள்ள உங்க கனவை சொல்லுங்க என்ற அருமையான திட்டத்தை விமர்சித்த சி.வி. சண்முகம், அப்துல் கலாம் கனவு காணுங்கள் என்று தெரிவித்துள்ளார். ஸ்டாலின் ஒருபடி மேலே சென்று உங்கள் கனவை சொல்லுங்கள் என்றும் தெரிவித்த நிலையில், கனவை சொன்னால் இவர் அதை நிறைவேற்றுவாரா? ஆம், எனக்கு நயன்தாரா வேண்டும், இவர் கனவை நிறைவேற்றுவாரா என்று சர்ச்சைக்குரிய வகையில் பேசியுள்ளார். இவரது பேச்சுக்கு கண்டனங்கள் குவிந்து வரும் நிலையில் மற்றொரு பக்கம் அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனும் பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசியுள்ளார். திண்டுக்கல்லில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய திண்டுக்கல் சீனிவாசன், பெண்களுக்கு சேலை கொடுத்தால் போதுமா, எப்படி பாவாடை இல்லாமல் கட்டுவது என்று பேசி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளார். இவரைத் தொடர்ந்து கோவையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன், மூக்குத்தி இருக்கிறதா கம்மல் இருக்கிறதா என்பது போல் விட்டால் புருஷன் இருக்கிறாரா என கேள்வி எழுப்புவார்கள் என்று பேசி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளார். இது மட்டுமின்றி கரூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் பேசும்போது, ஒல்லியாக இருப்பது முருங்கைக்காய், குண்டாக இருப்பது என்று அருகில் இருந்த பெண்களை சுட்டிக்காட்டி பூசணிக்காய் என பார்த்து பழகும் அவல நிலை உள்ளது என்று பெண்களின் உடல் அமைப்பை வைத்து பேசியுள்ளது பலர் மத்தியிலும் கண்டனங்களை எழுப்பி வருகிறது. அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பெண்களை அவமதிக்கும் வகையில் இழிவாக ஆபாசமாக பேசுவதையே வைத்திருக்கிறது. அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளின் இந்த பேச்சுக்கு அதிமுக தலைமையும் பாஜக பெண் எம்எல்ஏவும் கூட கண்டும் காணாததுமாய் இருக்கிறது என்றும் அதிமுகவினரின் இந்த பேச்சுக்கு தற்போது கண்டனங்கள் குவிந்து வருகிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் சூழலால் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக வரும் எரிவாயு இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்தியாவில் ஏற்பட்டுள்ள எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாட்டை சமாளிக்க மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு புதிய சலுகைகளை அறிவித்துள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 1,16,552 ரூபாய்க்கும் 1 கிராம் 14,569 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. தமிழகத்தில் கோடைக்காலம் தொடங்கி இருக்கும் நிலையில் வெப்பம் அதிகரித்த வண்ணமே இருந்து வருகிறது. அதிலும் கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு அதிகப்படியான வெப்பம் பதிவாகும் எனவும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. இதனால் மக்கள் கவலை அடைந்துள்ள நிலையில் நேற்று இரவு சென்னை உட்பட தமிழகத்தின் பல இடங்களில் நல்ல மழை பெய்துள்ளது. அதிலும் கிருஷ்ணகிரி, தேனி, நாமக்கல் போன்ற பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பதிவானதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த சூழலில் மேலும் வெப்பத்தை தணிக்கும் வகையில் தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள். பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன் மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.